சிசுபாலனின் உறவினரான இளவரசி ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த திருமணம் உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் கிருஷ்ணனின் பங்கு காரணமாக விரோதம் உருவானது. ராஜசூய யாகத்தின் போது சிசுபாலன் உட்பட பல அரசர்களும் பிரபுக்களும் உடனிருந்தனர். சிசுபாலன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிருஷ்ணரை வெளிப்படையாக அவமானப்படுத்தத் தொடங்கினார். அவர் கிருஷ்ணரின் பரம்பரை, குணாதிசயம் மற்றும் செயல்களை விமர்சித்தார். சம்பவத்திற்கு முன் கிருஷ்ணர் மற்றும் சிசுபாலனுக்கு இடையே கடந்த கால கர்ம தொடர்பு காரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முறை பாரம்பரியமாக 100 அவமானங்கள் என்று நம்பப்படுகிறது. அவற்றை மன்னிப்பதாக வாக்கு கொடுத்திருந்தார். அவர் கிருஷ்ணரின் தெய்வீக நிலையை கேலி செய்தார் மற்றும் யாகத்தில் கௌரவிக்கப்படுவதற்கான உரிமையை அவர் கேள்வி எழுப்பினார். சிசுபாலன் மன்னிப்பின் வாசலை தாண்டியதும் கிருஷ்ணர் செயல்பட முடிவு செய்தார். அவர் தனது தெய்வீக ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினார். சக்கரம் வேகமாக சிசுபாலனை நோக்கி பறந்து வந்து தலையை துண்டித்து அவனது வாழ்க்கையை முடித்தது.